जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலும். சில நிமிஷங்கள் யோசனையில் இருந்தபின், இந்த அவதாரத்தில் ஆயுஸ் முழுக்க உபதேசம் சந்நியாசம் என்றால் முழுக்கவே இல்லை. முதலில் கொஞ்சம் வருஷம் பிரம்மச்சரியம், குருகுலவாசத்தில் பூர்த்தியாக வித்யாபியாசம், அப்புறம்தான் சந்நியாசமும் உபதேசம் பண்ணுவதும். அவதார காரியத்திற்கு 32 வருஷம் தேவைப்பட்டதென்று நான் சொன்னது சரியில்லை. அதைவிடவும் ஒரு 8 வருஷம் குறைச்சலாகவே போதுமென்றிருந்தது. திடீரென்று ஒரு குழந்தை உபதேசம் செய்கிறதென்றால் இது ஏதோ தெய்வீகமான அற்புதம் என்று ஆகிவிடும். தெய்வீகமும் மனுஷத்தன்மையும் கலந்திருப்பதான அவதார லட்சணத்துக்கு இது பங்கம் உண்டாக்கிவிடும். ஒரு தெய்வ குழந்தையை ஜனங்கள் எப்படி தங்களுக்கான மாடலாக நினைத்து பின்பற்ற முடியும்? அதன் உபதேசம் தங்களுக்கும் அனுஷ்டான சாத்தியம் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரேடியாய் உச்சஸ்தானத்தில் அமர்த்தப்பட்ட அவதாரத்துக்கும் அப்போது ஜனங்களோடு கலந்து பழகும் ஆசை நிறைவேறாது. உபதேச குருவாக வருகிற போதே ஒரு உச்சஸ்தானம் ஒதுக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும். ரொம்பவும் நியமமாய் இருந்து கொண்டு ஞான வைராக்கியங்களை உபதேசித்துக் கொண்டிருப்பவர் மற்ற அவதாரங்களைப் போல ஜனங்களோடு அத்தனை இன்டிமசியுடன் உறவு கொண்டாட முடியாதுதான். ஏதோ கொஞ்சத்தில் கொஞ்சம் முடிவதும் அவர் அற்புத லேபிள் ஒட்டிக்கொண்டே பிறந்தாரானால் அடியோடு போய்விடும். அதனால் கிரகஸ்தாசிரமத்தின் மூலம் மனுஷனுக்கு மாடலாக எத்தனையோ பாடங்களை காட்டத்தான் நமக்கு அடியோடு முடியாதென்றாலும் பிரம்மச்சாரியாக இருந்தாவது அதில் மாடலாக இருந்து காட்டுவோம் என்று பரமாத்மா நினைத்தார். பிரம்மச்சரிய ஆசிரமம் வகிப்பதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. என்னவென்றால், வேத வழியை நிலைநாட்டுவதே அவதார நோக்கமாயிருக்க, வேதத்தின் கர்ம சம்பந்தம் என்பதே இல்லாத சந்நியாசியாகவே அவதாரம் ஆயுஸ் முழுக்க இருந்துவிட்டால் எப்படி? சந்நியாசிக்கும், அதாவது உபனிஷத்துக்களின் மகா வாக்கியங்களால் வேத சம்பந்தம் இருக்கிறதென்றாலும் பெரும்பாலான ஜனங்கள் பண்ணக்கூடியது அவன் பண்ணும் மகா வாக்கிய விசாரம் அல்லவே. அவர்களுக்கானது வைதிக கர்மாக்கள் தானே, அதாவது பிரவிருத்தி மார்க்கம்தான். அதுவோ கிருஷ்ணர் காலத்தையும் விட இப்போது கெட்டு போயிருந்தது. வர்ண விபாகம் வேண்டாம் என்ற மதங்கள் இப்போதுதான் பரவி வைதிக கர்மானுஷ்டானத்திற்கு பெரிய ஹானி உண்டாக்கி வந்தன. இந்த சமயத்தில் தோன்றும் ஒரு அவதாரம் நிவிருத்திக்கான சித்த பரிபக்வம் பெற்ற கொஞ்சம் பேருக்கு மட்டும் அத்வைத்தத்தை சொல்லிவிட்டு போய்விட்டால் எப்படி சரியாயிருக்கும்? லோகத்தில் பொதுவாக எப்படி தர்ம சம்ஸ்தாபனம் ஏற்படும்? முடிந்த முடிவாக ஞான லட்சியத்தை காட்டி நிவிருத்தியை நிலைநாட்டுவதே இந்த அவதாரத்தின் தலையான உத்தேசமானாலும் ஆரம்பமும் மத்தியும் இல்லாமல் முடிவுக்கு எப்படி போவது? லோகம் பூராவுக்கும் தர்ம சம்ஸ்தாபனம் என்னும் போது பிரவிருத்தி தர்மத்தில், அதாவது வேதோக்தமான கர்மானுஷ்டானத்தில் பெரும்பாலான ஜனங்களை ஊக்கி உற்சாகப்படுத்தாமல் ஒரு அவதாரம் முடிந்து போவதற்கில்லை. வியவஸ்தைகள் கெட்டுப்போய் ஜனங்களெல்லாம் ரொம்பவும் அசாஸ்திரியமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சாஸ்திரோக்தமான கர்மாக்களில் ஈடுபாடு ஏற்படுத்தி தர வேண்டியது அவதாரத்தின் முக்கியமான கடமையாக ஆகியிருந்தது. ஆகையால் பெருவாரியான ஜனங்களை உத்தேசித்து வைதிக கர்மானுஷ்டானம், ஆசிரம வியவஸ்தைகள் ஆகியவற்றையும் இந்த அவதாரத்தில் வலியுறுத்தி சொல்லத்தான் வேண்டும் என்று சுவாமி நினைத்தார். சொன்னால் மட்டும் போதாதே, சொன்னதை சொந்த வாழ்க்கையில் எக்ஸாம்பிளாக நடத்தி காட்டினால்தானே சொல்லுக்கு சக்தி ஏற்படும். ஆனால் வைதிக கர்மானுஷ்டானம் இல்லாத சந்நியாசி எப்படி அதற்கு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்ட முடியும்? இதை சமாளிக்கவும் தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் முதலில் இருந்துவிட்டு அப்புறம் சந்நியாசியாவது என்று தீர்மானம் பண்ணினார். கிரகஸ்தன் மாதிரி அத்தனை யாக யக்ஞாதி கர்மாக்கள் பிரம்மச்சாரிக்கு இல்லாவிட்டாலும் இவனுக்கும் அநேக வைதிக அனுஷ்டானங்கள் உண்டு.
ஆதலால் வழிகாட்டியாக பிரம்மச்சரியாசிரமத்தில் இருந்து கொண்டு செய்ய முடிந்ததை எல்லாம் செய்யலாம். வேதாத்தியனம் பண்ணலாம், சமிதாதானம் பண்ணலாம், பிக்ஷை எடுத்து வரலாம், இந்த ஆசிரமத்திற்குரிய 4 விரதங்களை அனுஷ்டிக்கலாம். இதெல்லாம் வரட்டு என்று வெறும் காரியமாக போய்விடாமல் ஹிருதயம் கலந்து பிரியமாக பணிவாக குரு சுஷ்ருஷை பண்ணலாம். பர்ஃபெக்டாக இப்படி நடத்தி காட்டிவிட்டு அப்புறம் சந்நியாசத்திற்கு போகலாம். அசாஸ்திரியமாக பல பிக்ஷுக்கள் இந்த நாளில் தோன்றியிருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த குழந்தை சந்நியாசி யார் தெரியுமாவாம்? நியாயமாக குருகுல வாசம் பண்ணிவிட்டு அப்புறம் சாஸ்திரோக்தமாக குருமுகமாக சந்நியாச தீட்சை வாங்கி கொண்ட குழந்தையாம் என்று லோகம் பேசும்படியாக நடத்தி காட்ட வேண்டும். கிரகஸ்தனாயிருந்து தார புத்திராதிகள் அதிதிகள் ஆகியவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்து காட்ட முடியாவிட்டாலும் பிரம்மச்சாரியாய் இருந்து ஆச்சாரிய சேவை, தாயாருக்கு செய்ய வேண்டிய தொண்டு ஆகியவற்றை சுத்தமாக நடத்தி காட்ட வேண்டும். வேத சாஸ்திரங்களில் லோகத்துக்கு மறுபடி பிடிப்பு ஏற்படுத்தி தர வேண்டிய அவதாரம். ஒரு சாஸ்திரமும் தேவையில்லாத அதி வர்ணாசிரம ஞானியாக பிறந்து விடாமல் பிரம்மச்சாரியாகவாவது இருந்து சாஸ்திரோக்தமான கர்மாக்களை செய்து அப்புறமும் சாஸ்திரோக்தமாக சந்நியாச தீட்சை பெற்று அந்த ஆசிரமத்துக்கான நியமங்களை பின்பற்றி காட்டுவதுதான் முறை என்று பரமாத்மா நினைத்தார். நல்ல வேளையாக ஒருத்தனுக்கு 4 ஆசிரமங்களும் கம்பல்சரிதான் என்று வைக்காமல் நல்ல பக்குவம் அடைந்தவனானால் பிரம்மச்சாரி கிரகஸ்தாசிரமம் ஏற்காமல் அந்த ஆசிரமத்திலேயே ஆயுஷ் முழுவதும் இருக்கலாம், நைஷ்டிக பிரம்மச்சாரி என்று இருக்கலாம் என்றும், இன்னும் கூட மனஸ்பக்குவப்பட்டு விவேக வைராக்கியம் நிரம்பி இருந்தால் பிரம்மச்சரியத்திலிருந்தே சந்நியாசாசிரமத்திற்கு போகலாம் என்றும் சாஸ்திரங்களில் இருக்கிறது. போதாயனர், கௌதமர், வசிஷ்டர், உச்சனஸ், அங்கிரஸ், யமன், காத்யாயனர், வியாசர் ஆகியவர்கள் கொடுத்துள்ள ஸ்மிருதிகளில், அதாவது தர்மசாஸ்திரங்களில் இப்படி இருக்கிறது. ஜாபால ஸ்ருதியும் யோக்கியதாம்சமுள்ள பிரம்மச்சாரி நேரே சந்நியாசம் வாங்கி கொள்ளலாம் என்கிறது. ஆகையினால் இந்த அவதாரத்தில் அப்படித்தான் பண்ண வேண்டும். குழந்தையாகவும் பிரம்மச்சாரியாகவும் முதலில் ஒரு 8 வருஷம் இருந்துவிட்டு அப்புறம் சந்நியாசியாகி அவதார காரியத்தை முடிக்கலாம். கிரகஸ்தாசிரமம் என்றால் இந்த யுகத்து ஜனங்களுக்கு விகல்பமான எண்ணங்கள் தோன்றுவது போல பிரம்மச்சாரியாசிரமத்தை பற்றி இல்லாததால் இந்த மாதிரி பண்ணலாம் என்று தீர்மானித்தார். அந்தனகுல அவதாரம். இன்னொன்றும் நினைத்தார். கிருஷ்ணர் அநேக விதமான காரியங்கள் செய்ததில் துஷ்ட சிக்ஷணமும் நிறைய செய்தார். ராமரும் மனுஷர்களுக்கு எக்ஸாம்பிளாகவே வாழ்க்கை நடத்தியதோடு கூட நிறைய துஷ்ட சிக்ஷணமும் பண்ணினார். மத்ஸ்யத்திலிருந்து மற்ற அவதாரங்களெல்லாம் முக்கியமாக பண்ணியதும் துஷ்ட சிக்ஷணம்தான். தன் ராஜ்யத்தில் துஷ்டர்களின் ஆட்சி ஏற்படாமல் ஒரு ராஜா சத்ரு சம்ஹாரம் செய்கிற மாதிரியே திரிலோக ராஜாவாக இருக்கும் பரிபாலன மூர்த்தியான விஷ்ணு இந்த அவதாரங்களில் செய்திருக்கிறார். அதாவது க்ஷத்ரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதை வெளிப்பட தெரிவிப்பது போல கடைசியான ராம பலராம கிருஷ்ணாவதாரங்கள் 3லும் க்ஷத்ரியராகவே அவதாரம் செய்தார். இப்போது கலியிலே துஷ்ட சிக்ஷணமே முடியாது, உபதேசம்தான் செய்வது என்பதாக அவதாரம் ஏற்படவிருந்தபோது அதற்கு பொருத்தமாக சாத்விக குணத்தோடு ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உபதேசிப்பதற்கே ஏற்பட்ட பிராமண ஜாதியில் அவதரிப்பதுதான் யுக்தமாய் இருக்கும் என்று திவ்ய சங்கல்பம் ஆயிற்று. கிருஷ்ணர் கொடுத்த வாக்குறுதிப்படிதான் ஆச்சாரியால் அவதரித்தது என்றாலும் அந்த அவதாரத்துக்கும் இதற்கும் வித்தியாசமாக பல பார்த்ததில் இதுவும் ஒன்று. அதிலே க்ஷத்ரிய தர்மத்தை முக்கியமாக பண்ணி காட்டியது, இதிலே பிராமண தர்மம் ஒன்றை மட்டுமே பண்ணி காட்டியது. ஜனங்களில் அத்தனை லெவல்களில் இருக்கிறவர்களையும் அவருக்கு பிடித்த மாதிரி செய்து காட்டி ஆகர்ஷித்தவர் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு திருடனாகட்டும், ஒரு காமுகனாகட்டும், ஒன்றும் தெரியாத இடைப்பசங்களாகட்டும், அவர்கள் ஒவ்வொருத்தரும் கூட அட இவன் நம்மை சேர்ந்தவன்டா என்று நினைத்து வந்து ஒட்டி கொள்ளும்படியாக
நவநீத சௌரியம், அதாவது வெண்ணெய் திருடல், ராசக்கிரீடை, மாடு மேய்ப்பது எல்லாமும் பண்ணினார். ஞானாச்சாரியா சந்நியாசியாக எடுக்கும் அவதாரத்தில் அந்த மாதிரியெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியுமா? இந்த வித்தியாசங்களோடு அதிலே க்ஷத்ரிய தர்மம், இதிலே பிராமண தர்மம் என்று அனுசரித்து காட்டியதும் சேர்க்கிறது. ஒரே தர்ம சம்ஸ்தாபனமே உத்தேசமானாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அவதாரத்துக்கு அவதாரம் எப்படி ஒரேடியாக வித்தியாசமாய் இருக்கிறது என்பதற்காக சொல்ல வந்தேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर.